வைணவம், அம்பாள், முருகப்பெருமானுக்கு பண்ணக்கூடியது மாசி மகம். மகம் என்றால் அதாவது 27 நட்சத்திரத்தில் 11ஆவது நட்சத்திரம் மகம், அது விசேஷம். ரெண்டாவது இதில் தீர்த்தவாரி பண்ணுவோம். தீர்த்தவாரின்னா அதாவது நீராடுதல், அதாவது நம்ம உடலை சுத்தம் பண்ணக்கூடியது நீராடுதல் சொல்லுவாள். அதேமாரி இந்த மாசி மகத்தன்று நம் சுவாமியை அழைச்சி கொண்டு நீராடி மன தூய்மையோடு வரதுக்காக அந்த நீராடல் செய்யப்படுகிறது. இப்போ மாசி மகம் அப்படிங்கிற திருவிழா எதனால் உருவானது, அதனுடைய புராண வரலாறு சொல்லுங்க. அதாவது மாசி மகங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, தீர்த்தவாரி, அதாவது எல்லா மாசத்தையும் எல்லாரும் கொண்டாடுவார். இந்த சைவம், வைணவம், அம்பாள், முருகப்பெருமானுக்கு சேர்ந்தாக இந்த மாசி மகம் ஆரம்பிப்பதாக பெரியவர்கள் சொல்லுவார். இப்போ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் என்ன சிறப்பு விசேஷம்? அதாவது மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்தா மக நட்சத்திரம் கும்பராசின்னு சொல்லுவாள். அதில் விசேஷம் இந்த வரக்கூடிய மகம் குருவும் கும்பராசியில் பிரவேசிக்கிறார். அதனால இந்த மாசி மகமானது இன்னும் ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமியில் என்னென்ன பூஜைகள்லாம் வீட்டில் உள்ளவங்க ஆலயங்களுக்கு போயிட்டு என்னென்ன பூஜை முறைகளை செய்யலாம்? அதாவது அம்பாளுக்கு விசேஷமான பௌர்ணமி பூஜை பண்ணலாம், விளக்கு போடலாம், அர்ச்சனை பண்ணலாம். பௌர்ணமியில் அம்பாளுக்கு விசேஷம், புடவை சாத்தி அம்பாளை வழிபட்டால் சௌகரியமாக இருக்கும். மாங்கல்யம், தீர்க்க மாங்கல்ய சுபவ, குழந்தைகள் நெடுநாள் குழந்தை பாக்கியம் உண்டு, புத்திர சந்தானம் உண்டு, குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு பிரார்த்திக்கும். இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்க பௌர்ணமி காலகட்டங்களில் வீட்டில் தான் இருக்கிறாங்க, கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் இது மாதிரியான பூஜைகளை இந்த பௌர்ணமி காலகட்டங்களில் வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா 5 விளக்கு 5 தீபம் போட்டு பௌர்ணமி திதியில இந்த மாசி மகத்தன்று அவங்க இஷ்ட தெய்வமான குலதெய்வமான சுவாமி வழிபட்டு இந்த அம்பாள் வழிபட்டால் அந்த கோயிலுக்கு போட முடியாதவர்கள் அவங்க எல்லா சௌகரியம் அடைவார்கள். இப்போ இந்த ஆலயங்களுடைய சுற்றுப்பிரகார வடிவமைப்புகள் இந்த ஆலயத்தில் சுற்றுப்பிரகாரம் எடுத்துக்கொண்ட கோஷ்டமூர்த்தியான தட்சாமூர்த்தி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளையார், காசி விஸ்வநாதர், வள்ளி தேவி சமேத சுப்பிரமணியன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மகாலட்சுமி. இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னா சண்டிகேஸ்வரர் 2 இருக்கும். அதாவது பெருங்கோயில் பெரும்பாலும் சிவாலயத்தில் இருக்காது, இங்கே அது ஒரு விசேஷம். நவகிரகம் கிடையாது, கோஷ்டமூர்த்தியான துர்கியம்மன் கிடையாது அந்த காலத்திலேருந்து. கால பைரவர், சந்திர சூரிய வழிபட்ட சந்திர சூரியன், சனி பகவான், அண்ணாமலையார், முன்னாடி அதிகார நந்தி ஆகிய சுவாமிகள் உள்ளனர். பக்தர்கள் எதுமாரி காலகட்டங்களில் அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பித்ருதோஷம், முன்ஜென்ம வினை, அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவா அந்த அமாவாசை பௌர்ணமி திதிக்கு வருவா. 2வது பாடல் பெற்ற ஸ்தலம், அதனால சனி ஞாயிறில் வருவாங்க. சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு வருவாங்க. தொடர்ந்து நிறைய சந்தேகங்களுக்கு இந்த ஆலயங்களோட வரலாறு, மாசி மகம் மற்றும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசைகள், இது சம்பந்தம் நிறைய சந்தேகங்களை எங்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த இறைவனுடைய சேவைகளை ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் சொல்கிறார்கள். தினந்தோறும் வெளியூர்களிலிருந்து ஆலயத்திற்கு தங்களுடைய தோஷங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். சன்னடி போற்றி எந்தை அடி போற்றி, நேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுள் ஆனாய் போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஈரா திருவையாரா போற்றி, தென்றில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரம்பம் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய சிவனே போற்றி, திராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி போற்றி. சிந்தை மகிழ்ந்து சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் அதாவது
தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் 274. அதிலே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்டு நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே குடும்ப பணியிலையும் இருக்கின்றோம். இது என்னுடன் இருக்கின்ற என்னுடைய மூத்த சகோதரர், அவங்களுடைய இல்லாத எனது மனைவி இவங்க. இதை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-120 கோயில் கிட்டத்தட்ட நாங்கள் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலத்தை பார்த்துட்டோம். அதை ஒவ்வொரு நாடு தலமாக பார்த்துட்டு வரோம். மலைநாடுன்னு சொல்லும்போது கேதாரம் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சோழ நாட்டு தலம், தொண்டை நாட்டு தலம், நடுநாட்டு தலம், கோவை மாவட்ட தலத்தை கொங்கு நாட்டு தலம்னு சொல்லுவாங்க. அதில் பெரும்பாலும் எல்லா கோயிலும் 14 கோயிலில் 13 கோயில் பார்த்துட்டோம். சோழ நாட்டு தலம் நல்லா பார்த்துட்டோம். அதோட ஞானசம்பந்தர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தை மட்டும் வச்சு பாடல, நடுநடுவிலே இருக்கின்ற வைப்புத்தலங்களாம் வச்சு பாடிருக்கிறார். வைப்புத்தலங்களும் இதை விட கூடுதலாக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் ஸ்தலம் தான். இந்த கோயிலை பொறுத்தளவில் நாங்கள் முதலாக இன்றைக்கு தான் வரோம். என்ன ஒரு ஐயா வரீங்க நீங்கள்? நாங்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலேருந்து வர்றோங்க. என்னுடைய பெயர் கனகசபை, என்னுடைய மனைவி பேர் கலைச்செல்வி, என்னுடைய அண்ணார் பேர் சிவ ஞானசேகரன், அவங்களுடைய இல்லாத பேர் சிவ மீனாட்சி. அவங்க 2 பேரும் சிதம்பரத்தில் இருக்கிறாங்க. நீ அல்லால் நீ அல்லால் நீ ஒன்றில்லை யாருன்னே அள்ளிப்பறே அள்ளிய பூமகனுக்கு அவனும் நாவக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனை தென்றில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே நீட்ட இல்லா உடல் நீத்து இணையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களும் அட்டமூர்த்திக்கு என் அகனக ஊரும் அமுதனுக்கு ஆரணிர பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தனுக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இரவாத இன்ப அன்பு வேண்டும் பின் பிறவா